இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நீயா நானா கோபிநாத் சாரோட ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியும் நீங்கள் அவரோட பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300K வந்து வியூஸ் போயிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ரெஸ்பான்ஸ், நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய கால்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு? எனக்கு நீயா நானாவை நான் 20 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோடய ரொட்டீன் வந்து சர்ச்லேருந்து சண்டே வந்தோடனே லன்ச்சு எல்லோரோடையும் சாப்பிட்டுட்டு நீயா நானா பார்க்குறது தான். ஸோ அந்த நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, எனக்கு நிறைய நேரங்களில் வந்து மெமரிஸோ இல்லை அந்த ஒரு கனெக்டோ வந்து நான் இந்தியா போயிட்டு வந்தேன்னா அந்த பாத்திரம்லாம் அங்கேருந்து மெனக்கெட்டு கொண்டு வருவேன். தோசை கல் எடுத்துகிட்டு வருவேன். ஒரு தடவையும் ஒன்று எனக்கு வரும். அதே மாதிரி தான் எனக்கு நீயா நானாவும். ஸோ ஆனால் உடனே அது சாதாரணமாக நடக்கலை. 3 வருஷம் முன்னாடி ஒரு காமன் இதில் ஒரு பிக்சரில் தான் நான் இருந்தேன் நான். ஆனால் அதெல்லாம் மீறி ராதிகா கிட்ட ஒரு நாள் ஏதோ ஒன்றுத்துக்கு சொல்லும்போது நான் ரொம்ப அப்படியே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நான் பண்ண கோபிநாத்தோடு தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் ப்ரேயரா, மேனிஃபெஸ்டேஷனா எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது நடந்தது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா 300K வியூஸ் போச்சு. அண்ட் நிறைய அப்ரிசியேஷன் இருந்தது. அண்ட் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளோ எப்படி வந்தது? எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எப்படி வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த ஒரு கனெக்ட் இருந்ததே அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு அந்த க்யூரியஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பண்ணும்போது மைக் டெஸ்ட் பண்ணும்போது அவர் வெல்கம் டு த கோபிநாத் ஷோ அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தோன்னே பிரவீன் அக்கா ஓகேவா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து சொன்னாங்க. எனக்கு அதுவும் புரிஞ்சுது, பிரவீன்க்கு அக்கா ஸ்லோ டவுன் ஆகிட போகிறாங்களான்னு. உடனே அவர் இப்படி பார்த்துட்டு அவங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்க, பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து 2வது வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நம்ம கோபிக்கிட்ட தான் கேட்கணும் எப்படி அது பார்த்தாங்கன்னு. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க சொன்னாங்க, நீங்கள் 10 minutesல ஐ ரியலைஸ்ட், நான் அவங்கள அப்படியே உங்கள் ஃப்ளோவில் அப்படியே அலோவ் பண்ணி விட்டுட்டோன்னா யூ ஜஸ்ட் போரிங் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இன் ஸ்பெசிஃபிக்லாம் கேட்கணுன்னா எனக்கு வந்து இந்த என்னோட மனசில் இருந்தது, இந்த மக்களெல்லாம் இவங்க என்னோடய ஸ்டோரி ஆகட்டும், இல்லை அந்த ஜேர்னி ஆகட்டும், இல்லை இமிக்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கொடுத்துடணும். அந்த கனெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவரை வாரம் வாரம் பார்த்தனாலையா என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு டீப்பராக ஒரு க்ளோஸர் கனெக்டாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய பயம், தயக்கம் எதுவுமே இல்லைங்க. டு பி ஆனஸ்ட், அப்படியே ஒரு கான்வர்சேஷனில் ஃப்ளோவில் போயிட்ட மாதிரி தான் இருந்தது. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் அவரோட பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கலாம். நிறைய இந்த தடவை கடைசியாக அதுதான் சொல்லிட்டு வந்தேன். கோபி, நிறைய இமிக்ரேஷன் பற்றி பேசிட்டோம், அடுத்தது வந்து லைஃப் பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த சோல் டாக்ஸே அது தானேங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லோரும் கேட்கும்போது கூட எனக்கு வந்து நம்ம மனசில் இருக்கிறத, வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, பேரண்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம், தப்பு என்ன பண்ணோன்னு கற்றுக்கிட்டோம். இதை எல்லாருக்கும் உங்கள் கூடலாம் நம்ம பேசிடணும். நீங்களாம் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி உங்களோட ஷேர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணது தான். ஆனால் இந்த தடவை சொல்லிட்டு வந்தேன், இமிக்ரேஷன் கிடையாது, இனிமேல் லைஃப் தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வெரி டிசிப்ளின்டாக அவங்க வந்து அந்த ஒரு அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணும்போது அப்படியே கரெக்டாக வருவாங்க, அந்த ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க. ப்ளஸ் த வே தட் ஹீ டாக்ஸ் அபவுட் இட், ரொம்ப அதில் வந்து டீப்பர் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பட் இன் பர்சன் பார்க்கும்போதும் இன்னும் அந்த வேல்யூஸோ, ஈவன் அந்த நெக்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னும் போது அதுக்காக அப்படியே ஒரு நோட் புக் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை லஞ்சுக்கு அப்புறமா வேணாம், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 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 இடத்துக்கு வந்து ஒரு லைக் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றது ஈஸி கிடையாது. அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எவ்வளோ வேல்யூபிள், அதை வந்து எவ்வளோ வருஷங்கள் பண்ணாலும்
அதுக்கு உண்டான டிசிப்ளினோட பண்ணும்போது இட்ஸ் ரியலி சம்திங் டு லேர்ன் அபவுட் இட்ன்ற மாதிரி எனக்கே அப்படி தான் தோணுச்சு. உனக்கு ஏதாவது தோணுச்சா? உனக்கு ஏதாவது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்மா? ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ சாரோட க்ளோஸாக இதை கோஆர்டினேட் பண்ணும் போதெல்லாம் அவரோட பேசியிருக்கேன். ஸோ மேம்க்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு காமனாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்ட்டு யோசிச்சு பார்த்து, என்னன்னா நோட் புக். இதை நாங்கள் ப்ரிப்பரே பண்ணல, நான் தான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு நோட் புக் வச்சுருக்காரு, எல்லாமே அதில் தான் அவர் நோட் பண்ணுறாரு. அது என்னாச்சுன்னா, ஒரு தடவை இந்த இந்த பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது அவர் வந்து அந்த நோட் புக்கை அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ஐயோ எனக்கு அந்த நோட் புக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருமா, அதை கொண்டு வந்து கொடுத்துருமா, அதில் தான் எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மேம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்களோட வாலெட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சார் தேடி பார்க்குறோம், எங்கேயுமே இல்லை. அவங்களுமே ஐயோ எனக்கு அந்த நோட் புக் வேணுமா, அதில் இருக்கிறது வேறு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு அந்த நோட் புக் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது அதுக்கப்புறம் அது கிடச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஓவரால் வந்து அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் லெஜெண்ட் அண்ட் வந்து ரொம்ப ஹம்பிள். அவங்க நம்ம கிட்டலாம் வந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, பட் வந்து ஹி ஆல்வேஸ் கிவ் ரெஸ்பெக்ட், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்கும் அவரோட பேசுறது. அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ நான் மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி அவரோடலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு. ஆமாம், கடைசியாக ஒன்று கேட்குறேன். அவங்க நான் போன தடவை மதுரையில் பார்த்தேன்ல, அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன். ராதிகா இல்லை அப்போது வந்து மேம் இத்தனை மணிக்கு வருவாங்க, இப்படி அப்படிலாம் நீ பந்தம் பண்ணியிருக்க.